கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எபேசியர் 2 அதிகாரம் 11, 12 மற்றும் 13 வசனங்களை வாசிப்போ. ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராயிருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனமுடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முன்னே, அதாவது கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நாம் மாம்சத்தின்படி புறஜாதியாராயிருந்தோம். இப்பொழுது, அதாவது கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் புறஜாதியார் அல்ல, நாம் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு உரிமையாளர்களாகிவிட்டோம். மேலும் மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனமுடைய இஸ்ரவேலர்களால் நாம் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று எண்ணப்பட்டோம். ஆனால் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் ஆவியினால் விருத்த சேதனமுடையவர்களானோ. இதுவே எபேசியர் 2 அதிகாரம் 11 வசனம் தரும் விளக்கம். ரோமர் 2 அதிகாரம் 28 மற்றும் 29 வசனங்களும் இதையே நமக்கு உறுதிப்படுத்துகிறது. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன். எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. அடுத்த வசனத்தையும் கவனிப்போ. அதாவது எபேசியர் 2 அதிகாரம் 12 வசனம். அக்காலத்திலே, அதாவது கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நாம் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாயிருந்தோ என்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும் என்றும், இப்பொழுது, அதாவது கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு உரிமையாளராகவும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு சொந்தமானவர்களாகவும் நம்பிக்கை உள்ளவர்களாகவும் இவ்வுலகத்தில் தேவனுடையவர்களாகவும் இருக்கிறோம் என்பதே எபேசியர் 2 அதிகாரம் 12 வசனம் தரும் விளக்கம். அடுத்து வரும் 13 வசனம் சொல்லுகிறது, முன்னே, அதாவது கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு 11 மற்றும் 12 வசனங்களில் சொல்லப்பட்டவைகளுக்கு தூரமாயிருந்த நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட பிறகு இவைகளுக்கெல்லாம் சமீபமாய் வந்து நாம் நிற்கிறோம் என்பதை நினைவு கூர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.